உத்து பார்த்துட்டிங்களாண்ணா யாரோட காசு காணாமல் போயிடுச்சுன்னு கண்டுபிடிச்சிட்டு வந்து வீட்டில் எல்லாருக்குமே சொல்லிடுறாங்க. இதை கேட்ட அண்ணாமலை ரொம்ப டென்ஷன் ஆகிடுறாரு. வக்கீல்கிட்ட காசு வாங்கிட்டு தான் நீ கேஸை வாபஸ் வாங்கியிருக்கேன் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு வித்யா வந்துட்டு ஆமாம் காசு வாங்கிட்டு தான் வாபஸ் வாங்கினேன், அது என்கிட்டருந்து காசு தருனால அதுக்கு ஃபைனு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது கேட்ட அண்ணாமலை டென்ஷன் ஆகிடுறாங்க. காசு வாங்கிட்டு நீ கேஸ் வாபஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறமும் மீனா மேலே பழி சொல்கிற எப்படி உன் நியாயம்? காசு கொடுத்ததே மீனா தாங்க, இப்போ அவளே அவள் காசை திருடிருப்பாளா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு வித்யா எனக்கு என்னங்க தெரியும், ஆனால் இவள் போன பின்னாடி தான் காசு காணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டு அண்ணாமலை இன்னுமே டென்ஷன் ஆகிடுது. இன்னொரு முறை மீனா மேலே குத்தம் சொன்னேன்னா அரைஞ்சே போடுவேன், முதல்ல வாயை மூடு, இனிமேல் மீனா மேலே யாருமே குத்தம் சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்ட வித்யா ரொம்ப டென்ஷன் ஆகி ரூம்குள்ளே போய் கதவு சாத்திடுறாங்க. சரி விடுப்பா, அம்மா எப்படின்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இல்லை, விடுங்க, அவங்க புத்தியாக அப்படி தான், என்ன சொன்னாலும் அவங்க திருந்த மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு எல்லாருமே கலைஞ்சு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரோகிணியும் மனோஜும் பார்த்திங்கன்னா வித்யா கிட்டே போகிறாங்க. வித்யா கிட்டே போயிட்டு சமாதானப்படுத்துகிறாங்க. ஆனால் வித்யா சமாதானம் ஆகிற மாதிரி தெரியல. அவள் காசு எனக்கு நாத்துக்கு, நான் என்ன கடங்காரியா, ஃபஸ்ட்டு அவளுக்கு அந்த காசை கொடுக்குறேன், ஃபஸ்ட்டு எனக்கு ஃப்ளைட்டுக்கிட்டு மலேசியாவுக்கு டிக்கெட் போட்டு நான் மலேசியாவில் போய் சம்பாரித்து டான்ஸ் கிளாஸ் நடத்தி அவளுக்கு காசை ஃபஸ்ட்டு கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்ட ரோகிணி ரொம்ப ஷாக் ஆகிறாங்க. அத்தை நீங்கள் ஏங்க வீட்டுக்கு போகணும், வீட்டை விட்டு வெளியே போகணும், வெளியே போக வேண்டியது மீனா தானே, அவள் தான் தப்பு பண்ண, நீங்கள் ஏன் அவளுக்கோசம் வெளியே போகிறீங்க, அப்படியெல்லாம் போகாதீங்க, அப்படி போனீங்களான்னா உங்களை தான் கேவலமாக நினைப்பாங்க, காசுக்கு கேட்டு பயந்து வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்ட வித்யா நான் ஒன்றும் பயந்து ஒன்றும் போகல, அவள் கடனை அடைக்கிறதுக்கோசம் நானே சம்பாரித்து அவள் கடனை அடைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்ட ரோகிணி மனசுக்குள்ளே ஐயோ நாம் ஒன்று நினச்சி இப்படி ஒன்று நடக்குது, அத்தை வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்கன்னா நம்மளுக்கு சப்போர்ட்டுக்கு யாருமே இருக்க மாட்டாங்களே அப்படின்ற மாதிரி ரோகிணி ரொம்ப பயப்படுறாங்க. ஆனால் வித்யா மனோஜ் நீ ஃபஸ்ட்டு டிக்கெட் புக் பண்ணு, நான் போகிறேன், போயிட்டு வெளியே போனால் தான் இவங்களுக்கு என்னோடய அருமை தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதோட இன்றைக்கான எபிசோடு முடியுது. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு முத்துவும் மீனாவும் இந்த கதையில் ரொம்ப பிடிக்கும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே பெல் பட்டன் அழுத்துங்க, அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.